முதல்ல நிறைய வீடு இருந்துச்சு. இப்போ வந்து 7 குடும்பம் தான் இருக்கு. யானை சீசன்னா வீடு வாசல்லையே வரும். பகல்லையே இதுலயே வந்து நிற்கும். வழியிலேயே நடக்க முடியாது. பகல்லையே எந்த நேரம் பார்த்தா வந்துடும். கடவுள் புண்ணியத்தில் எல்லா காரணனால தான் நாங்கள் எல்லாமே இருக்கோம். இது ஆட்டுக்குட்டின்ட்டு மனுஷனே கடிச்சிருக்கு. மனுஷங்க போய் கிடச்சிச்சிங்களா? சிறுத்தைங்களா? ஆமாம், சிறுத்தை என்ன பண்ணியிருக்கோம், இது நாய் தானமோ ஆட்டுக்குட்டின்னு நினச்சி வந்தாச்சு. ஏதோ ஒரு நல்ல விஷயத்தில் ஒரு வீடு வந்திருக்குது, ரோடு வசதி எல்லாம் கான்ட்ராக்ட் இருக்காங்க. எல்லாம் அந்த சாரும் நல்லா பரவாயில்ல. சரி 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 சரி, நல்லது நல்லது. கவர்மெண்ட்லேருந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாங்க. இதுல வந்து நின்றுட்டு இங்கெல்லாம் வந்து இந்த பாத்திரத்தெல்லாம் உடைச்சு இப்படிங்குது. இந்த இது பின்னால பெரிய குண்டை இங்க வச்சிருந்தேன் தண்ணி. அதுல இருந்து ஒரே அங்கே 4-5 வச்சிருந்தேன். அது ஒரே நாளில 4 போயிடுச்சு. ஒரே நாள்ல 4 எடுத்துச்சிங்களா? அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெயராஜ். வெல்கம் டு மை சேனல் காரமடை ஜெய் ஸ்கிரிப்ட். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் இருக்கிற கோழிக்குட்டை அப்படிங்கிற ஒரு மலை கிராமத்தை பார்க்குறதுக்காக நான் இப்போ போயிட்டுருக்கேங்க. என்னோடய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணியிருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனையும் செலக்ட் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் இது மாதிரியான வீடியோ பதிவுகள் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் போட்டுங்க. இப்போ இந்த வீடியோ பதிவில் கோழிக்குட்டை அப்படிங்கிற கிராமத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோங்க. இங்கே பாருங்கள், ரோடெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி வண்டி போகலாம், 2 வீலர் போகலாம். ஆனால் வந்து ரோடு ஓரளவுக்கு தான் இருக்கும். பிக்கப்பு, ஜீப்பு இந்த மாதிரியெல்லாம் போகலாம். அது நல்லா ஓட்ட தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த வழியில் வர முடியுங்க. ஓரளவுக்கு டிரைவிங் பண்ண தெரிஞ்சவங்களாம் கண்டிப்பாக வர்றது வாய்ப்பு இல்லை. ஏன்னா வந்து இங்கெல்லாம் பாருங்கள், சரிவு எப்படி இருக்கும் பாருங்கள், மலையோட சரிவு. இந்த சரிவில் வந்து காப்பி செடிகள், அதுபோக நிறைய மரங்கள் இருக்குது. இது வந்து ரோடுக்கு இந்த பக்கம் பாருங்கள் சரிவு பயங்கரமாக இருக்குது. கொஞ்சம் ஸ்லிப்பானாலே முடிஞ்சதுங்க, அவ்வளோதாங்க. வண்டி விட்டுட்டு போக வேண்டியதான். நம்மளுக்கு என்ன ஆகுன்னு தெரியாது, வண்டி கண்டிப்பாக கிடைக்காது. நம்ம இப்போ எங்கே போக போகிறோன்னா இந்த கேப்பில் கொஞ்சம் வீடு தெரியுது பாருங்கள். இந்த கேப்பில் கொஞ்சம் வீடு தெரியுது பாருங்கள். இங்கே தான் நம்ம போக போகிறோம். அங்கே வந்து சில வீடுகள் தெரியுது. இந்த வீடுகள் தெரிகிற கிராமம் தான் கோழிக்குட்டை அப்படிங்கிற கிராமம். இங்கே வந்து ஒரு 7-8 வீடுன்னு சொல்லியிருக்காங்க. போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. வழி தான் பயங்கரமாக இருக்குது. இது ஃபாரஸ்ட்டெல்லாம் கிடையாதுங்க, ஃபுல்லாகவே வந்து காப்பி தோட்டங்கள் தான். இந்த கிராமத்துக்கு அந்த பக்கம் தான் ஃபாரஸ்ட் இருக்குது. இது ஃபுல்லாகவே வந்து காப்பி தோட்டங்கள். வழியில் ஆப்போசிட்டில் ஏதாவது வந்துச்சுன்னா ஒன்றும் தெரியாத போல் இருக்குங்க. செடி வந்து பயங்கரமாக இருக்குது, நல்லா பெருசாக இருக்குதுங்க காப்பி செடிகள். ரோடு இருக்குது, ஆனால் வந்து ரோடு வந்து கரெக்டாக காங்கிரீட் ரோடு அந்த மாதிரி ஏதாவது போட்டு கொடுத்தா நல்லாயிருக்கும். சார் இங்கெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து தான் திரும்பணும். ஏன்னா இங்கெல்லாம் வந்து கொஞ்சம் அமர்ந்தால் ஸ்லிப் ஆகிடும். ஏற்கனவே வந்து பிக்கப்பு ஜீப்போ ஏதோ போயிருக்கு, ஸ்லிப் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ அதனால் வந்து நம்ம 2 வீலரில் போனாலும் ரொம்ப பார்த்து பொறுமையாக தான் போகணும். ஸோ அதனால் இங்கெல்லாம் வந்து கொஞ்சம் ரோடு போட்டு கொடுத்தா நல்லா இருக்கும்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேன். நான் இல்லை, இந்த கிராம மக்கள் எதிர்பார்ப்பாங்க. ரோடு எங்கே போகுதுன்னு தெரியல. ரோடு தானே இது. இங்கே பாருங்க, கீழே வந்து ரோடு கீழே தெரியுது, கீழே போகுது. அப்படின்னா மறுபடியும் ஒரு ஏர்பின் மெண்ட் வருதா, ஒரு ஏர்பின் மெண்ட் திரும்பினா மறுபடியும் ஒரு ஏர்பின் மெண்ட் வருதுன்னு நினைக்கிறேன். கீழே வந்து பிளைனெல்லாம் நல்லா தெரியுது. ஃபுல்லாக வெயில், கீழே வந்து நல்லா வெயில் அடிக்குது.
ஃபுல்லாக பாருங்கள் காப்பி செடிகள் இதெல்லாம். அதுக்கு கீழே வந்து ஃபாரஸ்ட், அந்த ரோட்டுக்கு அந்த பக்கம் கீழே ஃபுல்லாக ஃபாரஸ்ட் போல் இருக்குது. இந்த ரோட்டு ஓரத்தில் இருக்கிறது எல்லாமே காப்பி செடிகள் போல் இருக்குது, காப்பி தோட்டங்கள் போல் இருக்குது. தனியாக வர்றதுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. தெரியாத வழியிலலாம் தனியாக வர்றதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயந்தான். ரொம்ப தைரியம் வேணும். எந்த பக்கம் போகிறது, அந்த பக்கம் போனால் ஸ்லிப் ஆகிட போகுது. ஸ்லிப் ஆச்சுன்னா வண்டி ஓடிடும் கீழே. இந்த பாருங்க, ஸ்லிப் ஆச்சுன்னா வண்டி கீழே ஓடிடும். ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு. ஃபாரஸ்ட்னால் வந்து சரிவு, மலையோட சரிவு. வழியெல்லாம் பயங்கரமாக இருக்குது. இதுதான் வந்து கோழிக்குட்டை அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அப்படி தான் சொன்னாங்க. நான் கரெக்டாக தான் போயிட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் அங்கே போய் கேட்டால் தான் தெரியும். வழியில் ஒரு அம்மா அங்கே வர்றாங்க. வண்டியில் பயங்கரமான சவுண்டு தான் கேட்குது. ஒவ்வொரு ஸ்பேர் பார்ட்ஸோட சவுண்டுக்கு வந்து கேட்குது போல் இருக்குங்க. இந்த வழியில் வந்தால் தான் நம்ம வண்டியிலலாம் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குன்னே தெரியும் போல் இருக்குது. ஏன்னா எல்லாம் சவுண்டு கேட்குது. எதெல்லாம் சவுண்டு கேட்குதோ அதெல்லாம் வீக்காக இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். கீழே பயங்கரமாக இருக்குது. ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு. இந்த பவானிசார் டேமு. அம்மா இதான் கோழிக்குட்டைங்களா? இதுங்களா? எத்தனை வீடு இருக்குமா இங்கே? 7 குடும்பம் இருக்குங்களா? நீங்களும் கோழிக்குட்டைங்களா? உங்கள் பேருங்கம்மா? புஷ்பராணி. புஷ்பராணிங்களா? உங்களுக்கெல்லாம் என்ன வேலைங்கம்மா இங்கே? நாங்கள் எஸ்டேட் போகிறோம். எஸ்டேட்டுங்களா? எங்கேங்கம்மா? இங்கே அத்தியூர் மட்டும். அத்தியூர் மட்டுங்களா? ஓகே ஓகே. இங்கே எத்தனை வீடு இருக்குங்கம்மா? 7 வீடு இருக்கு. 7 வீடு. 7 வீட்டில் ஆள் இருக்காங்களா? எல்லா குடும்பம் இங்கே தான் இருக்காங்களா? மொத்தமாகவே இந்த ஊருக்கு 7 வீடு தானுங்களா? இல்லை, நிறைய வீடுங்க எல்லாம் இறந்து போயிட்டாங்க. இவ்வளோ தான் இருக்காங்க. ஓ ஓ ஓ ஓ. முதல்ல நிறைய வீடு இருந்துச்சுங்களாம்மா? முதல்ல நிறைய வீடு இருந்துச்சு. இப்போ வந்து 7 குடும்பம் தான் இருக்குங்க. ஓ ஓ ஓ. சரி சரிங்க. இந்த பக்கம்லாம் பார்த்தோன்னா இப்போ நீங்கள் யானை, கரடி, சிறுத்தை? யானை வருங்க. யானை சீசன்னா வீடு வாசல்லையே வரும். ஓ, வீடு வாசலுக்கே வருங்களா? ஓ சரிங்க. இப்போ கடைசியாக எதாவது வந்துச்சிங்களா? கடைசியாக இல்லை, பெலாக்காய் முடிஞ்சது. சரிங்க. பெலாக்காய் சீசனானா பகல்லையே வருங்க. பகலே வருங்களா? பகல்லையே இதுலேயே வந்து நிற்கும். ஓ, இங்கே கீழேங்களா? ஆமாம். ஓ சரிங்க. யானை தொல்லை இப்போ தான் இல்லைங்க. பலாப்பழ சீசன் மட்டும் ரொம்ப கஷ்டம். ஏன்னா யானை இருக்கு. எப்பவுமே இந்த வழியிலேயே நடக்க முடியாதுங்க. இந்த வழியில் நடக்க முடியாதுங்களா? ஆமாம், பகல்லையே எந்த நேரம் பார்த்தா வந்துடும். அதனால இப்போதான் பரவாயில்லைங்க. ஓ சரிங்க. இல்லைன்னா கஷ்டம் எங்களுக்கு. பலாப்பழ சீசன் முடிஞ்சதுனால கொஞ்சம் இப்போ பரவாயில்ல. பலாப்பழ சீசன்னா வெளியே வரதே கஷ்டங்கிறீங்க. போனால் தனியாக போக முடியாது, யாராவது ஒட்டுக்கா சேர்ந்தா போகணும் அப்படின்னா. விறகெல்லாம் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். காட்டுக்கெல்லாம் போக முடியாது. ஓ சரிங்க. அப்படி இருக்குங்க. எந்த பக்கம் வருது போகுதுங்கிறதே தெரியாது. மற்றபடி கரடி இதெல்லங்க, கரடி, சிறுத்தை கரடியெல்லாம் வருதாங்க, வந்துட்டு போயிடும். அது ஒன்றும் பயம் இல்லை. அது பயம் இல்லை. யானை தாங்க. யானை ஒன்று தான் பயம். வழி பார்த்தா இது பார்த்தோன்னே ஊருக்கு வர வழியான்னு சொல்லி தெரியல, சந்தேகத்துலேயே வந்தேங்க. வழி அந்த மாதிரி தான் இருக்குங்க. வழி அந்த மாதிரி. அது இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, வீடு கட்டினதுனால அந்த கான்ட்ராக்டர் கொஞ்சம் ரோடு எல்லாம் சரி பண்ணியிருக்காங்க. ஓ சரி சரிங்க. இப்போ வண்டி ஊருக்குள்ளேயே வந்துட்டு போகிற மாதிரி இருக்கு. இல்லைன்னா எங்களுக்கு இங்கே வண்டி வராது. இந்த வழி தான் நீங்கள் போகணும் வரீங்களா? இல்லை, எங்களுக்கு அங்கே குறுக்கு வழி இருக்குங்க. ஓ, இன்னொரு குறுக்கு வழி இருக்குங்களா? அதில் அப்படி கடைக்கு போகிறேன்னா அப்படி போகலாம். ஓ ஓ ஓ. ஏதோ வண்டியில் வந்து இந்த வழி தான். ஓ, வண்டியில் வந்தால் இந்த வழியே, நடந்து போகணும்னா அந்த குறுக்கு வழிங்களா? குறுக்கு வழி அப்படி போகும். ஓ, அது பக்கங்களா? அது பக்கம். ஓ சரி. ஓ, கடைக்கு ஏதாவது போகணும் வரணும்னா, இங்கே பஸ்ஸுக்கு போகணும், வேலைக்கு போகணும்னா அந்த குறுக்கு வழி போகிறீங்க? அந்த வழி தான் போகணும். ஓ சரிங்க. வண்டிக்கு மட்டும் தான் இந்த வழி. ஓ ஓ ஓ.
இப்போ என்ன வீடு ஆயிருக்குங்களா புதுசாங்க? வீடு கட்டிட்டாங்க. இந்த அடியில் மட்டும் அந்த வேலை இருக்கும். ஓ சரிங்க. வேலை அது இருக்குங்க. எத்தனை வீடு கட்டியிருக்காங்கம்மா புதுசாக? இங்கே 6 வீடு கட்டியிருக்காங்க. 6 வீடுங்களா? ஓ 7 வீட்டில் 6 வீடு புதுசாக கட்டியிருக்காங்களா? என்ன புதுசாக கட்டியிருக்காங்க. ஒரு ஆளுக்கு வந்து இந்த கவர்மெண்ட் வேலையில் இருக்காங்கன்ட்டு அங்கேருந்தே வரலைங்க. ஓ சரி சரிங்க. 6 பேர்த்துக்கு வீடு வந்துருச்சு கட்டிட்டாங்க. ஓ 6 பேர் கட்டியிருக்காங்க. ஒருத்தர் வந்து கவர்மெண்ட் வேலையில் இருக்கனால அவருக்கு வரலீங்களா? குக்கா இருக்காரு. ஓ வராதம்மா. ஓ சரி. நிறைய வாட்டி எழுதி போட்டாங்க. இன்னுதான் வருதுங்கிறாங்க. என்னங்க? ஓ ஓ ஓ ஓ மற்றவங்களாம் நீங்களாம் இப்போ என்ன இருளாசுங்களாம்மா இல்லை எப்படிங்களா? குறும்பாசுங்களா? ஓ இந்த கிராமம் ஃபுல்லாக குறும்பாசுங்களா? இதுவும் குறும்பாசுங்களா? பேர் வந்து இருளாஸ் தான் நிறைய பேர் இருக்காங்க. சரி சரி. ஒரே வீடு மட்டும் குறும்பாசு. ஓ இருளாசு மற்ற குடும்பம், நீங்கள் மட்டும் குறும்பாசுங்களா? ஓ சரி சரி. நாங்கள் கூலி வேலை தான். கூலி வேலை தான். காப்பி காடு கொஞ்சம் இருக்கு. சொந்தமாக தோட்டம் இருக்குங்களா? சொந்தமாக 3 ஏக்கரா இருக்கு. ஓ சரிங்க. என்ன இருக்குங்க 3 ஏக்கரில்? 3 ஏக்கரில் காப்பி தான் போட்டிருக்காங்க. பாதி மரத்தெல்லாம் விற்று சொட்டைக்காடு ஆயிடுச்சு. ஓ ஓ ஓ அது கீழே பள்ளத்தில் போகணும். எங்கேம்மா கீழே இருக்குங்களா? கீழே இதுலைங்களா? ஆமாம், அங்கே பாருங்கள் சைபர் மரம் தெரியுது. எங்கேங்கம்மா? இங்கே. ஓ இந்த இடத்துல கீழே இருக்குங்களா? அங்கே கீழே போகணும். போகிறதுக்கு வழியெல்லாம் இருக்குங்களாம்மா? வழி அப்படி போகணும். ஓ சரிங்க. அந்த வீட்டிலேருந்து பின்னாடி இப்படி போகணுங்களா வழியே? நாங்கள் முன்னாடியெல்லாம் அங்கே தாங்க இருந்தோம். கீழேங்களா? கீழே தான் இருந்தோம். சரிங்க. 10-15 வருஷத்துக்கு முன்னாடி கீழே தான் இருந்தோம். சரி சரிங்க. அப்புறம் இங்கே வந்துருங்க மேலே ஊருக்கு, இங்கே இருக்க வேண்டாம் அப்படின்னால நாங்கள் இங்கே வந்து வீடு கட்டியாச்சு. ஓ அந்த தோட்டத்துலேயே வந்து அங்கே வீடு கட்டி அங்கேயே இருந்திருக்கீங்க கீழே? இருந்தாச்சு. அப்போல்லாம் யானைலாம் வராதுங்க. ஓ சரிங்க. பகலெல்லாம் நான் ஒண்டியாமல் தான் இருப்பேன். ஓ ஒன்றுமே வராதுங்க. இப்போ பார்த்தோன்னா இங்கே வந்ததுலேருந்து பயங்கரமாக யானை தொலை மேலேயே வந்துடுது இப்போ. ஆமாம், அந்த யானை தாரை தான் நம்ம பார்க்க முடியும். ஓ சரி சரிங்க. யானை பார்த்தது ஓ சரிங்க. அப்படி இருந்துச்சுங்க. இப்போ அப்படி இல்லைங்க. யானை அடிக்கடி வரும். ஓ சரி சரிங்க. எல்லாத்துக்கும் தோட்டம் அங்கே தான் ஓ இருக்கும். எத்தனை வருஷமா கீழே இருந்தீங்கம்மா? நாங்கள் 10-15 வருஷம். 10-15 வருஷமா கீழே இருந்தீங்க? இங்கே வந்து 18 வருஷம் ஆச்சு. ஓ சரி சரிங்க. நீங்கள் எந்த ஊர்லேருந்து கல்யாணம் பண்ணி வந்தீங்கம்மா? நான் பர்லியருங்க. பர்லியருங்களா? ஓ சரி சரிங்க. நீங்கள் கல்யாணம் பண்ணி வரும்போது கீழே தான் இருந்திருக்கீங்க? ஆமாம். அங்கேயே 10-15 வருஷமா இருந்து இப்போ மேலே வந்திருக்கீங்க? ஓ சரி சரிங்க. சரி சரி. போய் பாருங்க. சரிம்மா போய் பார்த்து வரேங்கம்மா. நான் விறகு அங்கே எடுத்து வச்சுக்கேன். அப்படிங்களா? ஓ சரி சரி. இருக்காங்க வீட்டிலலாம். சரிம்மா சரிம்மா பார்த்து வரேன். வீட்டில் இருக்காங்க. அப்படிங்களா? சரி சரி பார்த்து வரேம்மா பார்த்து வரேன். நல்லது. இங்கே வந்து மொத்தமாக வந்து 7 குடும்பங்கள் இருக்குதுன்னு சொல்லி இந்த அம்மா சொன்னாங்க. இந்த அம்மாவும் பார்த்தீங்கன்னா வந்து 10-15 வருஷத்துக்கு முன்னாடி வந்து கீழே காட்டுக்குள்ளே இருக்கிற அவங்க தோட்டத்தில் வந்து வீடு எடுத்து அங்கே தான் இருந்ததாக சொல்கிறாங்க. இப்போ வந்து மேலே வந்துட்டு வரன்னு சொல்கிறாங்க. 6 கவர்மெண்ட் வீடு ஆகிருக்காமா, 7 வீட்டில். போய் பார்ப்போம். சவுண்டு வண்டியோட சவுண்டெல்லாம் கட்டான்னு கேட்குது. வண்டி மேலே போகுமா? கோழிக்குட்டை அப்படிங்கிற கிராமம். இந்த வீடெல்லாம் புதுசாக இருக்குது, இங்கே ஆயிட்டுருக்கு. நல்லா இருக்கீங்களாம்மா? பாருங்கம்மா, என் வீட்டில் ஓரளவுக்கு ஆயிடுச்சு போல இருக்குங்க. ஓரளவுக்கு வேலை முடிஞ்சுங்களாம்மா? சரி சரிங்க. மேலே எல்லாமே பூச்சி வேலையெல்லாம் முடிஞ்சிச்சிங்களா? சரி சரிங்க. கீழே தாரை போடுங்களா? சரி சரிங்க. எல்லா வீடு இதே மாதிரி ஆயிடுச்சுங்களாம்மா? எல்லா வீடும் ஆயிடுச்சு. எத்தனை வீடு ஆகிக்குமா இப்போ? 6 வீடு இதே மாதிரி ஆயிடுச்சு. 6 வீடு ஆயிருக்குங்களா? 7 வீடு இருக்குது, அது 6 வீடாக இருக்குதுங்களா? இல்லை,
வீடு தான் ஆயிருக்கு. ஆ ஆனால் இப்போ புதுசாக 6 வீடு தான் கட்டி 6 வீடு தான் கட்டி கொடுத்துருக்காங்க. அதை 7 வீடுக்கு இருக்குன்னு சொன்னீங்க. இப்போ 6 வீடு தான் நான் கட்டி கொடுத்துருக்காங்களா? ஓ சரிங்க. இப்போ 6 வீடுமே இப்போ முடிகிற கண்டிஷன் வந்துருச்சுங்க. எல்லாம் முடிஞ்சிருச்சு சார். சரி சரி சரிங்க. இதை உங்கள் வீடுங்களாம்மா? ஆமாம் சார். சரி சரிங்க. ஹாய், உங்கள் பேர் என்ன? காவியா. காவியாவா? என்ன படிக்கிறீங்க? 3ஆம் கிளாஸா? எந்த ஸ்கூலு? சொல்லுங்க மேடமா. ஓகே, உங்கள் பேர்? அனுப்பிரியா. உங்கள் பேர்? பாவியா. காவியாவா பாவியாவா? பாவியாவா? ஓகே, என்ன படிக்கிறீங்க நீங்கள்? 3ஆவது. நீங்களும் 3ஆவதா? நீங்கள் ஸ்கூலுக்கு போகிறீங்களா? எத்தனாவது படிக்கிறீங்க? 1ஆவது. 3ஆவதா? ஓகே. எல்லாருமே சொல்ல மாட்டேன் ஸ்கூலா? எப்படி டெய்லி போகிறீங்க? பஸ்லையா? எங்கே பஸ்ஸுக்கு போகணும்? இங்கேருந்து எப்படி பஸ்ஸுக்கு போவீங்க? நடந்தா? இந்த வழியில கீழ் வழியிலையா? இந்த வழியிலே போயிடுவீங்களா பஸ்ஸுக்கு? சரி ஓகே. அங்கேருந்து பார்த்தோன்னா பஸ்ஸில் போவீங்களா சோழ மட்டத்துக்கு? போயிட்டு சாயங்காலம் வந்துடுவீங்களா? நீங்கள் மட்டும் தான் போவீங்களா? அப்பா அம்மா வருவாங்களா? நீங்களே போயிடுவீங்களா? ஓகே. எல்லாருமே சோழ மட்டம் ஸ்கூல் தானம்மா இங்கே? ஆமாம் சார். பாதி பேர் சோழ மட்டம் போகிறாங்க. சரிங்க. பாதி பேர் எங்கள் பசங்க மட்டும் தான் ஊட்டி போகிறாங்க. ஓ ஊட்டி போகிறாங்க. ஓகே. இது இந்த பொண்ணோட போங்களா? பொண்ணோட பேத்தி வாங்க. ஓ இது வந்து 3 பேத்திங்களா? ஓகே. பொண்ணோட பிள்ளைங்களா? ஓகே ஓகே சூப்பர். அக்கா பிள்ளை. ஓ சரி 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 சரி. இப்போ எல்லா வீடும் இந்த அளவுக்கு ஆயிடுச்சு இல்லைங்களாம்மா? எல்லா வீடுமே இந்த அளவுக்கு ஆயிடுச்சு. பரவாயில்ல. ஆமாங்க சார். எல்லாம் நடந்துட்டு நான் எல்லாம் மேலே நடந்துருச்சுங்க. கொஞ்சம் வேலை முடிஞ்ச மாதிரி தான். முடிஞ்ச மாதிரி தான். கொஞ்சம் மனசு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது இப்போ. ஏன்னா இந்த அளவுக்கு முடிஞ்சேன்னா கன்ஃபார்மாக உங்களுக்கு எல்லாமே முடிஞ்சிடும் இல்லைங்களா? சரி சரிங்க. உள்ளே பார்க்கலாங்கம்மா? பாருங்க. பார்க்கலாங்க. உள்ள தண்ணி இருக்குங்களா? ஒரு ஹாலு, ஒரு கிச்சனு, ஒரு பெட்ரூம்ங்களாம்மா? சரி சரிங்க. எல்லா வீடும் இதே மாதிரி தானங்கம்மா? எல்லா வீடுமே இதே மாதிரி தான். ஒரு ஹாலு, ஒரு பெட்ரூமு, ஒரு கிச்சனு. சரி 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 சரி. கிச்சன் ஒன்று. எனக்கு தெரிஞ்சு ஒரு மாதம் முடிஞ்சிடும். கீழே தளம் போட்டால் முடிஞ்சு நினைக்கிறேங்க. எல்லாம் முடிஞ்ச மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் இன்னும் கீழே போடணும். கொஞ்சம் வேலைகளாக இருக்குது. கதவு போடணும். கொஞ்சம் வேலை இருக்குது. கொஞ்சம் வேலை இருக்குது. இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளே முடியும். ஒரு மாதத்துல முடிஞ்சிடும். சரி சரி. எப்படிம்மா பலாப்பழ சீசனில் எப்படி போச்சு? கொஞ்சம் கஷ்டம்தான். கஷ்டம்தாங்களா? இருந்தாலும் எல்லாம் அந்த மாதிரி எல்லாம் இல்லை. நம்ம ஒரு அளவுக்கு சரிங்க. முடிஞ்சிச்சு. யானை கலாட்டெல்லாம் அந்த மாதிரி எல்லாம் அந்த மாதிரி இருந்தாலும் கூட அது அப்படியே போயிடும். ஓ அப்படியே போயிடும். ஊருக்குள்ளே வரல. அது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா எங்கே பலாமரங்கள் இருக்குது அந்த மாதிரி போயிருங்க. இது வரைக்கும் அது சார். ஆனால் எங்கள் ஊரில் வந்து அந்த மாதிரி நடக்கல. என்னமோ கடவுள் புண்ணியத்தில் கண்டிப்பாக கண்டிப்பாக நாங்கள் எல்லா காரணனால தான் நாங்கள் எல்லாமே இருக்கோம். கண்டிப்பாக கண்டிப்பாக. அதுவே நல்ல விஷயம் தான். ஏன்னா வந்து இந்த மாதிரி வழியில் போகிறீங்க வர்றீங்க. இந்த பலாப்பழ சீசனில் நிறைய கிராமத்தை சொன்னா பார்த்தோன்னா போகவே முடியல அப்படிங்கிறாங்க. அந்த இந்த நெட்டக்காலில் சார். சரிங்க. போன இது ஒரு 2 வாரம் என்னமோ. சரிங்க. நாயே சிறுத்தை முடிச்சுட்டு வந்திருக்கு. துரத்துட்டு வந்திருக்கு நைட்டு. சரிங்க. இது ஆட்டுக்குட்டின்ட்டு மனுஷனே கடிச்சிருக்கு. மனுஷங்களை போய் கிடச்சிச்சிங்களா? சிறுத்தைங்களா? ஆமாம். ஓ சரிங்கம்மா. ஓ சரிங்க. ஆமாம் எங்கள் சொந்தக்காரர் தான். ஓ சரிங்க. அப்படின்னு போய் ஆஸ்பத்திரியில் போட்டிருக்காங்க சொன்னாங்க. ஓ சிறுத்தை வந்து ஆடை நினச்சிட்டு ஆளை போய் கிடச்சிருச்சுங்களா? நாய் வீட்டுக்குள்ளார போயிருக்கு. சரிங்க. சரி வீட்டுக்குள்ளார இருந்து அந்த அண்ணன் வந்திருக்கு. வரும்போது நான் சிறுத்தை என்ன பண்ணியிருக்கோம், இது நாய் தானமோ ஆட்டுக்குட்டின்னு நினச்சி வந்தாச்சு. ஓ ஓ ஓ அதெல்லாம் லேசாக. ஓ ஓகே. மூஞ்சில் வந்து ஓ நல்லா இருக்காங்களாப்பா? இப்போ கொஞ்சம் ஆஸ்பத்திரி போட்டு ஓஹோ பரவாயில்ல இருக்கிறாங்க. எப்போ நைட்டில் எத்தனை மணிக்குமா? நைட்டு தான் ஒரு 9 மணி 10 மணி இருக்கு. ஓ ஓ அப்படி இருக்கு. ஓ ஓ எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆனால் எங்களுக்கெல்லாம் எங்கள் ஊரில் அந்த மாதிரி இல்லை. அது வரைக்கும் எவ்வளவோ பெரிய விஷயம் தான். அது உண்மைதான். ஏன்னா அது கடவுளுக்கு புண்ணியத்தில். ஏன்னா அது வந்து பசிக்காக வருதுங்க. வந்து பார்த்தோன்னா ஆடு நாய் இதெல்லாம் வந்து பிடிக்கும் போது மனுஷங்களை அது எங்கே தெரிய போகுதுங்க? பிடிச்ச போயிட்டு தான் மனுஷன் தெரியும். அப்புறம் தான் ஓடு பார்த்தோன்னா வந்து இருந்தாலும் நம்ம வந்து உசுறு போனால் போனது தானுங்களா? ஆமாம் கடவுள் புண்ணியத்தில் அப்படின்னு சொன்னாங்க. சரிங்க. போய் பார்த்துட்டு வந்திருக்காங்க. எங்கள் அண்ணாவும் எங்கள் மதனி போய் பார்த்துட்டு வந்திருக்காங்க. சரிங்க சரிங்க. ஆனால் இப்போ நல்லா இருக்காரு. 1% நல்லா இருக்காரு. மனுஷன் தெரிஞ்சதை விட்டு ஓடிடுச்சு போல இருக்கு.
அதனால துரத்திருக்காங்க. நம்ம சரி சரி. விட்டுட்டு போயிருக்கு. ஓ சரி சரி. இது முன்னாடி இருந்தால் பெரிய ஆள் இருக்கும்போது சரிங்க. கொஞ்சம் குடிச்ச வீடாக இருந்துச்சு. என்னமோ அவங்க இருக்கிற நேரத்தில் அப்படி இருந்துச்சு. இப்போ ஒரு காலகட்டத்தில் ஏதோ ஒரு நல்ல விஷயத்தில் ஒரு வீடு வந்திருக்குது, ரோடு வசதி இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு எங்களுக்கு ஒரு இது. ஆனால் எல்லா ஒரு பெரிய ஆளுங்க இருந்திருந்தா ஒரு சந்தோஷம். கண்டிப்பாக கண்டிப்பாக. நீ இருக்கிறவங்க தான் ஒரு குழந்தை கொஞ்சம் இருக்கிறவங்க பெரிய ஆளு சின்ன ஆளுன்னு நாங்கள் தான் ஒத்துழைப்பு வாய்ப்போம். எல்லாரும் இருக்கும்போது இந்த மாதிரி வந்திருந்தோன்னா என்ன நல்லா இருக்குதுன்னு சொல்கிறீங்க. ஆமாம், இப்போ வந்து எல்லாரும் போன போய்ட்டு இந்த மாதிரி வருது, பரவாயில்ல. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்திருக்குது, அதை வச்சு இன்னும் இருக்கிற குழந்தைகளையாவது பார்த்தோன்னா வந்து நல்லா வருதுங்க. 4 பேர் சந்தோஷமா இருக்கும். கண்டிப்பாக கண்டிப்பாக. அதுதான் எங்களோட. ஏன்னா அடுத்தது இந்த பேரம்பேத்தியில் இருக்காங்க, அவங்களெல்லாம் நல்லா வரணும்னா ஒரு வீடு வாசல் போயிட்டு வர்றதுக்கு படிக்கிறதுக்கு எல்லாம் இருந்தால் தான் அவங்களுக்கு கொஞ்சம் அடுத்த தலைமுறை கொஞ்சம் நல்லா வரும் இல்லைங்களா? சரி சரி. அப்போ ஒரு நேரத்தில் கரண்ட் இல்லாமல் அப்படியெல்லாம் இருந்தேன். இப்போ ஒரு நேரத்தில் ஒரு வெளிச்சமாக இருக்குது. என்னமோ கடவுளுக்கு நேரத்தில் வெளிச்சமாக கண்டிப்பாக. இன்னும் போக போக கட்டத்தில் என்ன இருக்குது இன்னும் நல்லா வரலாம் அப்படின்னு. அதான் பிள்ளைங்க பசங்க நல்லா படிக்கணும், நல்லா முன்னுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு கட்டத்தில் தான் நாங்கள் பேசுகிறோம். சரி சரி. கண்டிப்பாக கண்டிப்பாக. அதாவது நிறைய பேர் தெரிஞ்சுப்பாங்கம்மா, இந்த மாதிரி இருந்த கிராமம் இன்னைக்கு இப்படி இருக்குது, இப்படி இருக்குதுன்னா இதை பார்த்து இன்னும் சில கிராமங்களும் ஓ இப்படி இருக்க கிராமம்ல இன்னைக்கு இப்படி இருக்குது அப்படின்னா அந்த கிராமத்தில் கொஞ்சம் உற்சாகம் கிடைக்கும். ஆமாம், ஒரு உற்சாகம் கிடைக்கும். பார்த்தோன்னா வந்து இப்போ பாரு நீங்கள் சொல்கிறீங்க அன்றைக்கி வீடு இல்லை, இன்றைக்கி வீடு வந்திருக்கு, நல்ல விஷயம். இப்போ ரோடு ஓரளவுக்கு இருக்கும் போல இருக்குது. சப்போஸ் அதாவது ரோடு வீடு போட்டு கொடுத்தா நல்லா இருக்குது. அந்த மாதிரி ஒவ்வொன்றும் கிடைக்கும்னு வச்சுக்கலாம், ரொம்ப நல்லா இருக்கும். அந்த மாதிரி பார்த்தா மற்றவங்களுக்கு ஒரு உற்சாகப்படுத்துது தான். அப்போ ஒரு நேரத்தில் பாத்திரம் அங்கே பார்த்தா ஒழுகுது, இங்கே பார்த்தா ஒழுகுது, பாத்திரம் வைக்கிறோம் என்னமே. இப்போ ஒரு நேரத்தில் இனி உங்களுக்கு மழை பெஞ்சாலும் இது பெஞ்சாலும் பார்த்தீங்கன்னா பயம் இல்லாமல் இருக்கலாம். பயம் இல்லாமல் இருக்கலாம். கண்டிப்பாக. ஆனால் கொஞ்சம் நின்னா கொஞ்சம் வெளிச்சம் தான் பார்க்கணும். இது போட்டால் தான் நல்லா போடுவாங்க. எதுமா இது போட்டால் இது கரண்ட்டுங்களா? இன்னும் கரண்ட்டு லைனில் இருக்குல்ல? லைன் மட்டும் போட்டிருக்காங்க சார். ஓ சரி. ஒரு லைன் வந்து உங்களுக்கு போட்டாங்க, இன்னும் இழுக்காமல் இருக்கு. லைன் போட்டாங்கன்னா உங்களுக்கு இழுத்துருவாங்கம்மா. அதெல்லாம் வீடெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதத்துக்குள்ளே எல்லாம் ரெடி ஆகும். சரி, இதெல்லாம் ஒயரிங்லாம் போட்டிருக்காங்க. சரியா, போட்டாங்கன்னா இழுத்துருவாங்கம்மா. அதில் நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா போடும்போதே உங்களுக்கு அதெல்லாம் ரெடி பண்ணி போட்டாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இழுத்துருவாங்க. அதனால் கண்டிப்பாக எதுவும் பண்ணலன்னா கூட இப்போ யோசிக்கலாம், ஏன்னா நம்ம பண்ணணுமா இல்லை அவங்க பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கலாம். அவங்களே ரெடி பண்ணி தான் போட்டிருக்காங்க, கண்டிப்பாக எடுத்துருவாங்க. எல்லாம் கவர்மெண்ட்டில் எல்லாம் எடுத்துருக்க ஓனருமே எல்லாமே செஞ்சு கொடுப்பாங்க. பரவாயில்ல பரவாயில்ல. இந்த மாதிரி எல்லா கிராமத்துக்கு கிடைக்காதுங்களா? என்னம்மா எங்கள் கிராமத்தில் அப்படி வேலை நடக்கும் சார். பரவாயில்ல பரவாயில்ல, நல்ல விஷயம். எல்லாம் எங்கள் ஓனர் எல்லாமே என்னமோ கவர்மெண்ட்லேயுமே எங்களுக்கு உதவி பண்ணாங்க. இப்போ ஓனரும் நல்லா எங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுறாங்க. ஆனால் நாங்கள் வந்து ஆம்பளை ஆள் இல்லை, அதனால அவங்களே ஆள் வச்சு எல்லா வேலையும் அவங்களே செஞ்சு. சரி சரி சரி. ஓனர்னா இந்த கான்ட்ராக்ட் எடுத்து. ஓகே. இப்போ இதெல்லாம் கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணிட்டு இருக்கா அவரு? ஓகே ஓகே. ஆம்பளை ஆள் இல்லைனாலும் பார்த்தோன்னா அவர் எல்லாமே பார்த்தோன்னா அவரே ரிஸ்க் எடுத்து நம்ம பண்ணுறாரு. பரவாயில்ல, நல்ல விஷயமா. இந்த மாதிரி எத்தனை பேர் கிடைப்பாங்க? அதுதான் இப்போ நாங்கள் கையை பொம்பளாலும் ஒரு சிமெண்ட் தூக்க முடியாது, கலை தூக்க முடியாது. நாங்கள் இல்லை ஒரு வழியே போயிடுவோம் ஒரு ஜோலின்ட்டு. அதனால என்ன நம்மளால முடியாதுப்பா, என்னமோ உங்களால முடிஞ்சதை செஞ்சு கொடுங்க அப்படின்னு நாங்களும் அவங்க எடுத்து சொல்லுவோம். எல்லா வேலையும். ஏன்னா வீடு கட்டும்போது நீங்கள் கூட இருந்தீங்கன்னா உங்கள் பொழப்புக்காக நீங்கள் வேலைக்கு போகணும். இங்கே கூட இருந்தீங்கன்னா உங்கள் பொழப்பும் போகும். ஆனால் அந்த டைமில் பார்த்தோன்னா நீங்கள் வேலைக்கு போனாலும் அவர் வந்து கூட இருந்து எல்லாத்தையும் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காரு. அவங்க எல்லாம் கூடமே இருந்து எல்லாம் வேலை. பரவாயில்ல பரவாயில்ல, நல்ல மனுஷன். உண்மையிலே இந்த மாதிரி மனுஷன் கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சுருக்காங்கம்மா. சார் எல்லாம் கான்ட்ராக்ட் எடுத்துருக்காங்க, எல்லாம் அந்த சாரும் நல்லா பரவாயில்ல. சரி 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 சரி, நல்லது நல்லது. கவர்மெண்ட்லேயும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாங்க. நம்ம நேரம் நல்லா நேரத்தில் இப்போ என்னமோ முடியும். அதான் நீ அடுத்த குழந்தைகளுக்காவது நேரம் நல்லா இருக்குன்னு வச்சுங்க. அம்மா அம்மா வீடு வந்திருக்குது, தண்ணி ஊற்றணும், வீடு நல்லா வைக்கணும் அப்படிங்கிறாங்க. வீடு வந்தனால இந்த மாதிரி அம்மா குளிர் அடிக்குதும்மா, அங்கே ஒழுகுதும்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு, வீடு வந்திருக்கு. கண்டிப்பாக அப்படி. ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வீடு கட்டுறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாதும்மா. ஏன்னா இப்போ இருக்க விலைவாசிக்கு எல்லாம் வந்து ஒரு கூலி வேலைக்கு போய் சம்பாரித்து குழந்தைகளை பார்த்து வீடு கட்டி
சேர்த்து வைக்கிறதுங்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம். இந்த மாதிரி டைமில் கவர்மெண்ட் வீடு கட்டி கொடுத்தாங்கன்னா பெரிய விஷயம், நல்ல விஷயம், ரொம்ப நல்ல விஷயம். அதெல்லாம் உங்களுக்கு நடந்திருக்கு, ரொம்ப ரொம்ப கேட்குற சந்தோஷமாக இருக்குது. நிறைய பேர் எழுதி கொடுத்துருக்கோம், நிறைய பேர்கிட்ட நாங்கள் வந்து எழுதி போட்டிருக்கோம். அவங்களும் வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க. பார்த்து தான் என்ன இந்த இடத்துல எங்களுக்கு பண்ணியிருக்காங்க. சரி 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 சரி, நல்லதும்மா. உங்கள் ஊருக்கு ஒரு நல்ல விடிவால வருது, நல்லா இருக்குங்க. என்னமோ நீங்களும் வந்து என்னமோ நல்ல விஷயத்த கொண்டு வந்திருக்காங்க வெளியே. எங்கள் ஊருக்கு உங்கள் ஊரை வந்து வெளியே தெரியப்படுத்தியிருக்கேன். ஆமாம், வெளியே கொண்டு வந்து நீங்கள் தெரியப்படுத்திருக்கீங்க. அது எங்களுக்கு சந்தோஷம், நல்ல விஷயம். ஏன்னா நான் தான் இந்த மாதிரி உள்ளே இருக்கிற கிராமங்களை தான் பார்க்குறேங்கம்மா. மெயினாக வந்து ரோட்டு மேலே இருக்கிறதெல்லாம் எல்லாத்துக்கும் தெரியும். உள்ளே இருக்கிற கிராமங்கள் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது. ஏதாவது வேணா நம்மனால தெரிய வைக்கிறோம், அவ்வளோதான். இந்த மாதிரி கிராமம் இருக்குது பாரு, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அடிப்படை வசதி இல்லாமல் இருக்காங்க, இல்லைன்னா அடிப்படை வசதி பாரு வந்துட்டு இருக்குது, பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தெரியப்படுத்துகிறோம். ஹாய், உங்கள் பேர் என்ன? சிவபிரசாதா. ஓகே, நீங்களே இதே ஊர் தானே? எல்லாமே குட்டீஸ்லாம் இந்த ஊர் தானே? உங்கள் பேர் என்ன? சரவணவேலு. உங்கள் பேர் என்ன? எல்லாம் படிக்கிறீங்களா? எங்கே படிக்கிறீங்க? ஹை ஸ்கூலு. ஓகே, என்ன படிக்கிறீங்க? எத்தனாவது? எட்டாவது. நீங்கள்? 7th. நீங்கள்? 6th. எல்லாருமே சொல்ல மாட்டோமா? ஓகே ஓகே, சூப்பர். நல்லா படிப்பீங்களா? ஸ்கூலுக்கு வந்து பார்க்கலாமா? எப்படி படிப்பீங்க? மிஸ்கிட்ட கேட்கலாமா? டீச்சர்கிட்ட? ஹாய் ஹாய், உங்கள் பேர் என்ன? சுபாஷினி. ஓகே, கிளாஸ் டீச்சர் ஃபோன் அடிக்கலாமா? ஃப்ரெண்ட்ஸ் கேட்கலாமா? நல்லா படிப்பீங்களே? ஓகே ஓகே, உங்கள் பேர்? சஞ்சய். உங்கள் பேர் என்ன? சிவகுரு. ஓகே, வினோத். ஓகே, எல்லாருமே சொல்ல மாட்டேன் ஸ்கூல் தானே? நீங்க ஊட்டியா? ரோடு தான் கொஞ்சம் சரி பண்ணணும். இந்த ரோடு மட்டும் கொஞ்சம் போட்டாங்கன்னா நல்லா இருக்கு. அதான் நாங்கள் பேசிட்டு இருக்கோம், சரி பண்ணி. ரோடு நல்லா தான் இருக்குது, கொஞ்சம் ஏதாவது காங்கிரீட் மாதிரி தான் போட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். கான்ட்ராக்டாக போடணும்னு சொன்னாங்க, போட்டு இந்த வீடு வேலை செய்ய முடிச்சதா. கண்டிப்பாக. ஆனால் இன்னொரு விஷயம், இங்கே ரோடு இருந்ததுனால தான் உங்களுக்கு வீடே வந்துருக்குது. ரோடுலாம் வீடு வராது. நாங்கள் அங்கே இருந்தால் நாங்கள் ஒன்றுமே வேலை செய்ய முடியும். கண்டிப்பாக, ஏன்னா தலை சமயம் அங்கேருந்து கொண்டு வந்தெல்லாம் சேர்த்த முடியாது. அது உண்மைதான். ஒவ்வொரு ஆளும் இருந்து என்னத்துக்கு? கண்டிப்பாக. ஒரு வயசானாலும் முடிஞ்ச நாங்களும் முடியாதாங்க. எல்லாம் தூக்கணும் பிடிக்கணும்னா ரொம்ப கஷ்டம். கண்டிப்பாக கண்டிப்பாக. அதான் நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறேன். எல்லோரும் இப்படி வாங்க, எல்லாத்துக்கும் ஃபோட்டோ எடுக்கலாம் ஒரு இடத்துல. லைனாக நிலுங்க பார்க்கலாம். ஓகே, எல்லாரும் ஒரு ஹாய் சொல்லுங்க. ஓகே ஓகே, பார்க்கலாம். பாய் பாய். ஓகே, சரிம்மா, வரேங்கம்மா. வரேங்கம்மா. எல்லாருக்கும் பாய். எல்லாருக்கும் பாய். பாய் 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 பாய். இதான் மொத்த வீடா? இதான் மொத்த ஊரா? அவ்வளோதான். என்ன இருக்கு தெரியுமா? பார்க்கலாமா? போகலாம் போகலாமா? ஊரை சுற்றி காமிங்க நீங்கள் தான். லைன்ஸ் என்னென்ன தெரியும் வந்து பார்க்குறதா? இந்த ஊரில் குட்டீஸ் எல்லாம் நிறைய இருக்கீங்க போல இருக்கு. பாருங்கம்மா, பார்த்து வரேங்க. இதை பசங்க இதை காமிக்கிறாங்களாம்மா, பார்த்து வரேன். ஓ, சூப்பராக ஃப்ளைன்ஸ் ஃபுல்லாக தெரியும் போல இருக்கேன். என்ன ஓரத்து போகணும்னு சொல்கிறாங்களா? இல்லை, போகணும். ஓ, ஃப்ளைன்ஸ் எல்லாமே நல்லா தெரியுது. இல்லை, பவானிசார் டேம் அது. பவானிசார் டேமா அந்த பக்கம் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஃப்ளைன்ஸ் தெரியுது. இது ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட் தான், எல்லாம் சோலை. இதுக்கு அந்த பக்கம் தோட்டமெல்லாம் இருக்கா? இல்லை இல்லை இல்லை, சோலை தான். இதெல்லாம் மேலே என்ன தோட்டமா? பாரதனம்மா. அந்த பக்கம் ஒன்றும் இல்லைல்லம்மா?
ஆதிவாசி பூமி தான். அந்த பக்கம் தோட்டங்க இருக்குங்களா இல்லை எப்படிங்க? எல்லாம் நாங்கள் ஆதிவாசி பூமி தான். இது ஒன்று தான் இந்த ஃபாரஸ்ட்னு சொல்லி சரிங்க. இந்த எஸ்டேட்காரு அப்படி செஞ்சு வச்சிருக்கிறோம். ஓ அப்படிங்களா? இதுங்களா? ஆமாம். இல்லாட்டி போனால் அங்கே இருக்கிறது எல்லாம் நம்ம ஆதிவாசி தான். ஓ கீழே ஃபுல்லாகவே சோளதானம் புதர் தானம்மா? ஆமாம். ஓ இங்கே மட்டும்தான் உங்களுக்கு வந்து தோட்டம் இருக்கு? ஆமாம். ஓ உங்களுக்குள்ள தோட்டம் இருக்குமா? வரி போகுது இது, அந்த கீழே வரி போகுது. ஓ கீழே வரி தோட்டம் போகுதுங்களா? ஓ சரி சரிங்க. இப்போ யானைக்கு பயந்துட்டு அங்கே யாரும் போகிறதில்ல. காஃபி பழம் சீசனுக்கு போய் வழியை வெட்டிட்டு போய் அந்த காஃபி பழத்தை எடுத்துட்டு வந்துடுவோம். கீழே வரைக்கும் காப்பி தோட்டம் இருக்குங்களா? கீழே வரி. ஓ உங்களுக்கு இருக்குமா தோட்டம்? எங்களுக்கு இருக்குது 2 ஏக்கர். இங்கே 2 ஏக்கர் இருக்குங்களா? அதான் பையனுக்கு இருக்குது, எல்லா பேருக்கும் இருக்குது. ஏன்னா யானை தொலைத முடியும். ஓ ஆனால் காப்பி டைமில் மட்டும் எப்படியே க்ளீன் பண்ணி போய் எடுத்து வந்துடுறீங்க? போய் எடுத்து ஒரு ஆள் 2 ஆள் போய் அங்கேயே அந்த புதூரில் போய் காப்பி பழம் எடுத்து வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம். 4 பேராச்சு போய் எடுத்துட்டு வரோம். ஓ சோலைக்குள்ள போல யானையெல்லாம் இருக்குங்களா? யானை இங்கே இதில் வந்து நின்றுட்டு இங்கெல்லாம் வந்து இந்த பாத்திரத்தெல்லாம் உடைச்சு இப்படிங்குது இந்த இது. இங்கீங்களா? ஆமாம். நாங்கள் இதுக்குள்ளார அந்த ஜன்னல் வழியிலே பார்த்துருக்கோம். ஓ ஓ ஓ ஓ இங்கே வந்துருச்சு. ஓ இங்கே வந்துருங்களா? ஆமா, இங்க வந்து நின்னுட்டு இந்த வாசல் அப்படிங்குது. பின்னால பெரிய குண்டை இங்க வச்சிருந்த தண்ணி, அதுல இருந்து ஒரே வந்து அங்கே அந்த மாமரத்துக்கு அப்படியெல்லாம் பஜ்ஜி செஞ்சுட்டு போச்சு. ஓ எப்போ நடந்துச்சுங்க? போன வருஷம். போன வருஷங்களா? ஓஹோ. நானே வருதுப்பா வீட்டு வாசலுக்கே. இந்த பலாப்பழ சீசனா கொஞ்சம் இருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஏன்னா நான் கேட்ட வரைக்கும் எல்லாமே வந்து பலாப்பழ சீசன் மட்டும் கொஞ்சம் கஷ்டங்கிறாங்க. மற்ற டைம்லாம் உங்களுக்கு அந்த அளவுக்கு தொந்தரவு இல்லை? இந்த வருஷம் அளவுக்கு தொந்தரவு. இந்த வருஷம் தொந்தரவு இல்லை. ஓஹோ. இப்போ பலாப்பழ சீசன்லாம் முடிஞ்சுங்களாம்மா? முடிஞ்சிச்சு. சரி சரி. உங்கள் பேருங்கம்மா? எங்கள் பேர் லட்சுமி. லட்சுமிங்களா? உங்களுக்கு என்ன வேலைங்கம்மா? நாங்கள் வேலையில் போய் காசு வாங்கி தின்னுட்டு. அப்படியா? ஓ சரி சரி. அந்த எஸ்டேட்டில் எங்கே போனாலும் வேலை கொடுக்க மாட்டேன், நீங்கள் கலாவிகாங்க. ஓ அப்படியா? அதனால இப்போ அந்த காசு வாங்குறது. ஓ ஏதோ ரேஷனுக்கு அரிசி வாங்கிட்டு. சரி சரி சரி. பசங்களம்மா உங்களுக்கு? பசங்க 2 பொண்ணு ஒரு பையன். ஓ எல்லாம் இங்கே தான் இருக்காங்களா? எல்லாம் இங்கே தான் இருக்காங்க. ஓ சரி சரி. ஒரு பொண்ணு அரவேனில் இருக்குது. அரவேனுங்களா? ஓ சரி. அங்கே கட்டி கொடுத்துருக்கீங்க? ஆமாம். சரி சரி. சின்ன பொண்ணு பாவா விதவி. அப்படிங்களா? ஓ இங்கே தான் இருக்காங்களா அவங்க? ஓ அந்த பொண்ணுகள்லாம் பெருசு பெருசு படித்து எல்லாம் பெருசு ஆகிட்டாங்க. ஓ இன்னும் அவங்களே அங்கே தாட்டணும் லீவில் வந்துட்டாங்க. இன்னும் அவங்க போயிடுவாங்க. ஓ ஓ சரி சரி. இது வீடு தானம்மா? இது வீடு தாங்களா? இது வீடு நாங்கள் ஆக்கி திங்கிறது. ஓ சாப்பாடு செஞ்சு சாப்பிட போகிறீங்களா? இது வந்து கவர்மெண்ட் வீடுங்களா? சரி சரி. ட்ரெயின் வந்து நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. நல்லா காலில் இருந்ததுமே வந்து இயற்கையாக பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். நாங்களாம் வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரிலாம் பார்க்கவே முடியாது. காலில் இருந்துச்சு கண்ணு திறந்ததுன்னு பார்த்தோன்னா வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது. எங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது. பார்த்தோன்னா எல்லாம் சவுண்டு தான், வண்டி சவுண்டு தான் கேட்க எங்களுக்குலாம். நான் வந்திருக்கேன். வந்திருக்கீங்களா? ஓகே. கீழே அந்த குழி வரைக்கும் தோட்டம் இருக்கு. இந்த கீழே குழி வரைக்கும் தோட்டம் இருக்கா? ஓஹோ. மேலே அங்கேருந்து அப்படி கீழே வரைக்கும். இங்கே இருந்தா? இங்கேருந்து அங்கேருந்து அந்த மலைக்கு சரி சென்ட்ரலேருந்து கீழே வரைக்கும். ஓ இங்கேருந்து கீழே வரைக்கும் ஃபுல்லாக தோட்டம் இருக்குது. ஓஹோ. அப்படியே சரி மூங்கில் அந்த இதெல்லாம் அப்படியே இருக்கா? ஓ போகிறதுக்குள்ள வழி இருக்க தோட்டத்துக்கு போகிறதுக்குப்பா? இப்போ இல்லை, இப்போ யாரும் அவ்வளோ போகிறதில்ல. இப்போல்லாம் புதரு. இன்னைக்கு காப்பி வந்தால் தான் வழி ரெடி பண்ணுவாங்க. சிறுத்தை வந்துருக்குதுன்னு போன வருஷத்துலாம் இவங்க ஆடு நிறைய அடிச்சிருக்குதா? இவங்க ஆடு அடிச்சிருக்கா? எதுங்கம்மா? எல்லாம் சிறுத்தை அடிச்சிருச்சுங்களா? எப்போங்க அடிச்சதுங்களா? போன வருஷம் இருக்கு. போன வருஷங்களா? எத்தனை ஆடு அடிச்சிருக்கீங்க? நான் அந்த லோனுக்கு கொடுத்த ஆடு 4-5 வச்சிருந்தேன். அது ஒரே நாளில் 4 போயிடுச்சு. ஒரே நாளில் 4 அடிச்சிருச்சிங்களா? அப்பா என்ன செய்யுது அமௌண்ட்டு இப்போ உட்காந்து. ஓ ஓ ஓ ஓ. இந்த பசங்களும் செஞ்சாலும் கொடுக்குறது அவங்கவுங்க வயிற்றுக்கு அவங்க அதான் இந்த பொண்ணுக்கு தான் 2 பேர் அவங்க நம்ம முடிஞ்ச அளவுல கஞ்சி கொடுக்குறோம். ஓ ஓ ஓ சரி சரி. இப்போ ஆடு கோழி நாயெல்லாம் வளர்த்த முடியாது? ஒன்றுமே இல்லை, இப்போ எல்லாம் செத்துருச்சு. ஓ ஓ ஓ.
அது ஒண்ணு இந்த கோழி வச்சாலும் நரி தூக்கி மிச்செல்லாம் இருக்குது நம்மளதான் அப்படி செய்யும். ஓ ஓ ஓ அதனாலவே பொண்ணு ஆளுகளை ஒன்றும் பண்ணுறதில்ல, இந்த ஆடு கோழி இதெல்லாம் வந்துன்னா பிடிச்சிருது. ஓ அப்படின்ட்டு இப்போ ஒண்ணுமே வேண்டாம். ம் 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 எத்தனை பொருள் நம்மளுது காரியம் ம் ம் வேண்டாம். ஓஹோ அப்படியே இருந்துட்டு செத்துருக்கேன். சரி சரி ஓஹோ அதான் என்னமோ ஆண்டவன் வழி தானே. ஆமாம் 2 நாள் இரு அப்படின்னு சொன்னா 2 நாள் இரு. ஆமாம் ஆமாம் சரி வா போலான்ட்டா மனுஷனாக பிறந்தா இன்னைக்கு இருக்கிறோம் நாளைக்கு இருப்போமான்னு தெரியாது. அதுதான் மனுஷ வாழ்க்கை. அந்த மாதிரி தாங்க சாமி என்ன செய்யும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான கஷ்டங்கள். ஆமாம்மா எந்த பக்கம் போனால் இப்போல்லாம் வழி இல்லை. காப்பி சீசன் மட்டும் பார்த்தோன்னா வழி இருக்கும். அப்போல்லாம் நீங்கள் போவீங்களா கீழே? கீழெல்லாம் கீழே போய் பார்த்து வருவீங்க. மாம்பழ சீசன்லாம் கீழே தான். காப்பி சீசனும் கீழே தான் இருப்பீங்க. கீழே போயிடுவோம், எப்படினாலும் கீழே போயிடுவாங்க. அப்படியே கீழே போய் பார்த்து வருவோம். வருஷத்துக்கு ஒரு டைம் தான் நீங்கள் கீழே போக முடியும். அதனால் காப்பி சீசன் நீங்கள் கீழே போயிடுவீங்க. மற்ற டைம் போக முடியாதுங்கனால அப்போ எல்லாமே கேங்காக போயிடுவீங்க அப்படின்னா. ஓகே ஓகே சரிம்மா நல்லதும்மா வரேங்க. சரி ஓகே எல்லாம் பார்த்தது சந்தோஷம். பாய். அடுத்து வந்தால் பார்க்குறேன். ஓகே பாய் பாய். பாய் பாய். சரி வரேங்கம்மா வரேங்க. மொத்தமாக ஊரே எவ்வளோதான்? அவ்வளோதான். வரேங்கம்மா. அவங்களும் போயிட்டு வர்றாங்க. என் பேர் ஜெயராஜ். ஜெயராஜ் ஓகேவா? சரி ஓகே பாய் 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 பாய். கோழிக்குட்டை அப்படிங்கிற கிராமத்தை பார்த்து முடிச்சுட்டு இப்போ இங்கேருந்து கிளம்பியாச்சுங்க. இந்த கிராமத்துக்கு நான் ஏற்கனவே ஒரு டைம் விசிட் பண்ணியிருக்கேன். இப்போ செகண்ட் டைமாக விசிட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு டைம் விசிட் பண்ணும்போது மொபைலில் வீடியோ எடுத்திருந்தேன். அது வந்து கிளாரிட்டி ஓரளவுக்கு தான் இருக்கும். இப்போ வந்து கோப்ரோ ஆக்ஷன் கேமராவில் இந்த கிராமத்துக்கு வந்து மறுபடியும் ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருக்கேன். என்ன மெயின் ரீசன்னா இந்த கிராமத்துக்கு வந்தது காரணம் மொபைலில் எடுத்ததெல்லாம் ஒரு பெரிய ரீசன் கிடையாதுங்க. நான் வரும்போது இந்த கிராமத்தில் வீடுகள் வந்து ஆகிறதுக்காக பேஸ்மெண்ட்டை வரைக்கும் வேலை நடந்தது. அதுக்கு பின்னாடி இப்போ எந்தளவுக்கு வேலை நடந்திருக்கு, வீடு வேலை முடிஞ்சிருச்சா இல்லையான்னு சொல்லி தெரில. ஸோ அதை பார்க்குறதுக்காக தான் நான் இன்றைக்கி மறுபடியும் வந்தேன். இங்கே வந்து பார்த்த பின்னாடி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா வந்து 6 வீடுகள் இங்கே ஆயிருக்கு. மொத்தமாக 7 வீடுகள் இருக்குது. அதில் வந்து 6 வீடுகள் வந்து கவர்மெண்ட் வீடு ஆயிருக்கு. அந்த 6 வீடுகளும் மேக்ஸிமம் எல்லா வேலையும் முடிஞ்சது. கீழே வந்து கொஞ்சம் தளம் போட வேண்டியது இருக்குது. அதே மாதிரி வீடோட கதவுகள் ஜன்னல் இந்த வேலைகள் மட்டும்தான் கொஞ்சம் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு மாதத்தில் வீட்டு வேலையெல்லாம் முடிஞ்சிடும். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த கிராமத்தை பார்த்ததுக்கு. ஏன்னா இந்த கிராமத்தில் இருக்க வீடுகள் வேலை முடிஞ்சு அங்கே இருக்கிற மக்கள் வந்து புதுசாக வீட்டுக்கு போகிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு வீடியோ பதிவு பண்ணுறதுக்காக தான் நான் இன்றைக்கி மெயினாக வந்தேன். ஏன்னா இந்த கிராமத்துக்கு வர்ற வழி வந்து இன்னும் பயங்கரமாக இருந்துச்சு. ரொம்ப ஒரு சந்தோஷமான ஜேர்னியாக இந்த ஜேர்னி எனக்கு அமைஞ்சதுங்க. இந்த மாதிரி எல்லா கிராமத்துலேயும் வீடுகள் வந்து ஆச்சுன்னா இந்த அந்தந்த கிராமத்தில் இருக்கிற மக்கள் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இந்த கிராமத்தில் கிராம மக்களோட சந்தோஷம் என்னால் முழுசாக பார்க்க முடிச்சு. அதே மாதிரி இங்கே இருக்கிற சின்ன சின்ன குட்டி பசங்கள்லாம் நல்லா சூப்பராக பேசினாங்க. நல்லா என் கூட வந்து ஜாலியாக வந்தாங்க. ஓகே அடுத்த இன்னொரு வீடியோ பதிவில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஜெயராஜ். நன்றி வணக்கம்.